அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ். ஒரு ஊரில் ரொம்ப நாளாக ஒரு தண்ணி பிரச்சனை இருந்துகிட்ருக்கு. அந்த தண்ணி பிரச்சனைக்கு ஊர் தலைவர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து ஒரு தண்ணி டேங்க் கட்டலான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதுக்கு மொய் விருந்துக்கு எல்லாரும் சேர்ந்து ஏற்பாடு செய்கிறாங்க. அந்த மொய் விருந்துக்கு அழையா விருந்தாளியாக ஒரு ஏழை தாயும் அவளுடைய ஒரு மகனும் வராங்க. நுழைவாயிலே ஊர் தலைவர் அவளை தடுத்து நிறுத்துறாரு. மொய் வைப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த மொய் விருந்து அப்படின்னு சொல்கிறாரு. அந்த தாய் கண்ணீரோட, எனக்கு ஒரு பிடி சோறு கூட வேணாம், ஆனால் என் குழந்தைக்கு மட்டும் ஒரு பிடி சோறு கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல், இல்லை மொய் வைப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த மொய் விருந்தில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ அவங்க சுற்றி விளையாடிட்டு இருந்த சிறுவர்கள் 4 பேர் வந்து அந்த ஏழை தாயின் மகன் தோளில் கையை போட்டு, வாடா நம்ம போய் சாப்பிடலாம், என்னுடைய உணவில் நான் உனக்கு பங்கு தரேன், நம்ம எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்றாங்க. அந்த தாய்க்கு அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறா. இதெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்த ஒரு ஆசிரியர்கிட்ட வந்து சொல்கிறாரு, உங்கள் ஜென்ரேஷன் தான் இப்படி ஆயிடுச்சு, இப்போ வர ஜென்ரேஷனாவது நல்லபடியாக வளரட்டும், இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன்னு நான் நினைக்கும் போது நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ஆனால் இந்த ஊருக்கெல்லாம் தலைவராக இருக்கிற நீங்கள் பெருமைப்படுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த ஊர் தலைவர் தலை குனிஞ்சு நிற்கிறாரு.